ஆரஞ்சு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ஒரு ஆரஞ்சு வேணும். அதிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா டாப்பியோக்கா ஃப்ளார் நம்ம எடுத்துக்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா டாப்பியோக்கா ஃப்ளார், 1 கப் மைதா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர், ஒரு முட்டை, வெள்ளைக்கரு மட்டும். இதெல்லாம் நல்லா நம்ம கலக்கிக்கலாம் இந்த மாதிரி. இது எதுக்குன்னா, நம்ம சிக்கனுக்கு ஒரு மாவு தயாரிக்கணும்ல, அதுக்கு தான் இந்த மாவு. தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். நல்லா கலக்கி பீட் பண்ணுங்கள். கட்டி எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் கழுவி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கன் பீஸ் இந்த சைஸில் இருக்கட்டும். இதை அந்த மாவில் போட்டு நல்லா முக்கி கலக்கி வச்ச இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு, மிளகாய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் நான் வெல்லம் போட்டிருக்கேன், நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த சர்க்கரை கேரமலைஸ் ஆகி ஒரு சாஸ் மாதிரி மாறும். அது மாறின பிறகு அதில் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருப்பீங்கள, அதை ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் நாட்டு சக்கரை திருப்பி போட்டு அதை நல்லா கலக்கிட்டே இருந்தேன். கலக்கிட்டே இருக்கிறப்போ எனக்கு ஒரு பாயிண்டில் நல்லா அது கொதித்து கேரமலைஸ் ஆகி அது நல்ல ஒரு சாஸ் மாதிரி ஆச்சு இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நான் அந்த சிக்கன் பொரிச்சதை இதில் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தால் அதையும், எள்ளும் மேலே தூவிக்கோங்க. வெள்ளை எள்ளு இருந்தால் ஓகே.